ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேத் லவ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 10th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் உள்ள எக்ஸசைஸ் 1.2ல் உள்ள சம்ஸ் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 1.2ல் ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லெட் a is equal to 1 2 3 7 and b is equal to 3 0 minus 1 7 which of the following are relation from a to bன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எதெல்லாம் வந்து a to bக்கு ரிலேஷனாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ இது அதே மாதிரி தான், எக்ஸாம்பிள் சம்ஸோட மாதிரி தான் இதுவும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், a cross b கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம a cross b கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், a cross b. இப்போ இது ஆர்டர்டு பேரில் எழுதணும்னா ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் ஆர்டர்டு பேரில் எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன எழுதணும், 1, 3, 1, 0, 1, -1, 1, 7, 2, 3, 2, 0, 2, -1, 2, 7, 3, 3, 3, 0, 3, -1, 3, 7, 7, 3, 7, 0, 7, -1, 7, 7. இப்போ நம்ம கொடுத்துருக்க ஏக்கும் பிக்கும் a cross b கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம இதுக்கு r1 r2 எல்லாம் கொடுத்துருப்பாங்களா? அப்போ ஃபஸ்ட்டு ரிலேஷன் r1 கொடுத்துருக்காங்க, 2, 1, 7, 1. இப்போ 2, 1ம் 7, 1ம் a cross bல இருந்துச்சுன்னா இது ரிலேஷன்னு சொல்லணும். r1 is ரிலேஷன் ஃப்ரம் a to bன்னு சொல்லணும். அப்படி இல்லை அப்படின்னா நாட் ஏ ரிலேஷன்னு சொல்லணும். இப்போ இங்கே 2, 1 இருக்குது, இங்கே 2, 1 இருக்கா? இல்லை, 2, -1 தான் இருக்குது. 7, 1 இருக்குது, இங்கே 7, 1 இருக்கா? இல்லை. இப்போ நம்ம இதை எப்படி எழுதுவோம், 2, 1, 7, 1 belongs to r1. r1ல இருக்கு. பட் 2, 1, 7, 1 does not belongs to a cross b. அப்போ r1ல இருக்கு, ஆனால் a cross bல இல்லை. அப்போ r1 is not relation from a cross b. அப்போ a cross bக்கு இது ரிலேஷன் கிடையாதுன்னு சொல்லணும். அதே மாதிரி அடுத்த r2 கொடுத்துருக்காங்க, -1, 1. இப்போ -1, 1 எங்கே இருக்கா? 1, -1 தான் இருக்குது, -1, 1 இல்லை. அப்போ -1, 1 belongs to r2 but -1, 1 does not belongs to a cross b. அப்போ r2 is not a relation from a cross b. அப்போ r2 என்னது, a cross bக்கு ரிலேஷன் கிடையாதுன்னு சொல்லியாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்ப்போம், r3 பார்ப்போம். r3 என்ன கொடுத்துருக்காங்க, 2, -1, 7, 7, 1, 3. இப்போ 2, -1 இருக்கா? இங்கே இருக்கு. 7, 7 இருக்கா? இங்கே இருக்கு. 7, 1, 3 இருக்கா? 1, 3 இருக்கு. இப்போ மூணுமே என்னது, a cross bல இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், எஸ் r3 is a relation from a cross b. r3 வந்து a cross bக்கு ரிலேஷனாக இருக்குன்னு சொல்லியாச்சு. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, r4 கொடுத்துருக்காங்க, 7, -1 கொடுத்துருக்காங்க. இப்போ 7, -1 இருக்கு. 0, 3, 0, 3 கிடையாது, 3, 0 தான் இருக்கு. 3, 3, 3, 3 இருக்கா? இருக்கு. 0, 7, 0, 7 இருக்கா? இல்லை. இப்போ இதுக்கு என்ன பண்ணணும், 0, 3யும் 0, 7ம் r4ல பிலாங்ஸ் ஆயிருக்கு. ஆமாவா? r4ல இருக்கு. பட் 0, 3, 0, 7 does not belongs to a cross b. அப்போ r4 is not a relation from a cross b. அப்போ r4 என்னது, a cross bக்கு ரிலேஷன் கிடையாதுன்னு சொல்லியாச்சு.
இப்போ R1 கொடுத்துருக்காங்க, R2 கொடுத்துருக்காங்க, R3 கொடுத்துருக்காங்க, R4 கொடுத்துருக்காங்க. இது 4 இதுக்கு ரிலேஷனாக இல்லையான்னு சொல்லணும். சொல்லியாச்சா? A cross B கண்டுபிடிச்சி இது மாதிரி A B கொடுத்து ரிலேஷனான்னு கேட்டிருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு A cross B கண்டுபிடிச்சி அது அதுக்கு ரிலேஷனாக இல்லையான்னு சொல்லணும். இப்போ புரிஞ்சிச்சு அந்த 4 இதுவும். செகண்ட் சம் பார்ப்போமா? இப்போ இதில் செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லெட் ஏஸ் ஈக்குவல் டு 1லேருந்து 45 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆறுங்கிறது ரிலேஷன் டிஃபைன்டஸ். இப்போ ரிலேஷன் எதை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்கொயர் ஆஃப் ஏ நம்பர் ஆன் ஏ. இதோட ஸ்கொயர் நம்பர் எல்லாம் ஆறுன்னு சொல்லியிருக்காங்க. ஆறு ரிலேஷனாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆறு வந்து எதுக்கு சப்செட்டாக இருக்குன்னா A cross Aக்கு சப்செட்டாக இருக்கும். ஓகேவா? ஃபைண்ட் டொமைனும் ரேஞ்சும் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 2 3 4 5 அப் டு 45 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆமாவா? இப்போ நம்ம இதில் என்ன கண்டுபிடிக்கணும்? A cross A ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ A cross A கண்டுபிடிச்சா இப்போ என்ன பண்ணலாம்? 1, 1 2, 2 3, 3 4, 4 அப் டு எது வரைக்கும் எழுதலாம்னா 45, 45 வரைக்கும் எழுதலாமா? இப்படி தான் நம்ம A cross A கண்டுபிடிப்போம். இப்போ நம்ம ரிலேஷன் ஆறுங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்கொயர் ஆன் நம்பர். இப்போ இதோட ஸ்கொயர் நம்பர்ஸ்லாம் 1 1s are 1, 2 2s are 2 ஸ்கொயர் வந்து 2 2s are 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 36, 7 ஸ்கொயர் 49 ஆயிரும். இங்கே 49 இல்லை 45 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் 6 ஸ்கொயர் வரைக்கும் தான் எடுத்து எழுதணும். இப்போ இதை ரிலேஷன் பண்ண என்ன பண்ணுவோம்? 1, 1 எழுதுவோமா? 1, 1 2, 4 3, 9 4, 16 5, 25 6, 36. இப்போ இது 6 எழுதியாச்சு. இப்போ நம்ம இது என்னது? R வந்து A cross Aக்கு சப்செட்டான்னு கேட்குறாங்க. ஆமாம், இதில் உள்ள எல்லா நம்பர்ஸுமே இதில் என்ன இருக்கும். ஏன்னா இன்னொரு ஏ போடும்போது 1, 1 2 1, 2 அந்த மாதிரி தான் போடுவோம். அதெல்லாம் எல்லாமே வரும். அப்போ ஆறுங்கிறது A cross Aக்கு சப்செட்டுன்னு எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? டொமைனும் ரேஞ்சும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போது டொமைன் ஆஃப் ஆரோட டொமைன் என்ன சொல்லணும்? 1 2 3 4 5 6 ஃபஸ்ட்டில் உள்ள நம்பர்ஸ் எல்லாமே டொமைன். அப்போ 1லேருந்து 6 வரைக்கும் எடுத்து எழுதிக்கணும். இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ரேஞ்ச் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போது ரேஞ்ச் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு எதெல்லாம் இருக்கோ இதான ரேஞ்சு, அதை மட்டும் எடுத்துடணும். 1 4 9 16 25 36. புரிஞ்சிச்சா? நம்மளுக்கு கொஷின் கொடுத்துருக்காங்க. இந்த கொஷினில் டொமைனும் ரேஞ்சும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஏ கொடுத்துட்டாங்க. A cross A ஆர் கண்டுபிடிச்சோம். அதுக்கு ரிலேஷன் போட்டு அது சப்செட்டான்னு சொல்லிட்டு டொமைனும் ரேஞ்சும் கண்டுபிடிச்சிச்சு. இந்த சம் புரிஞ்சிச்சா? இப்போ நம்ம இதில் தேர்டு சம் பார்க்கலாம். தேர்டு சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா a relation R is given by the set. ஒரு செட்டில் கொடுத்துருக்காங்க x, y such that x plus 3ன்னு கொடுத்துருக்காங்க. x belongs to 0லேருந்து 5 வரைக்கும் x வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டொமைனும் ரேஞ்சும் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம எக்ஸோட வேல்யூ கொடுத்ததுனால எக்ஸோட வேல்யூ போய் அதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சி அதுலேருந்து டொமைனும் ரேஞ்சும் நம்ம எடுத்து எழுதணும். இதான் இந்த கொஸ்டினோட. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? ஃபஸ்ட்டு வந்து எக்ஸோட வேல்யூ நம்ம கொடுத்துருக்காங்களா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 1 2 3 4 5 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த எக்ஸை போய் என்ன பண்ணுவோம்? இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். when x is equal to 0 ஜீரோவாக இருந்துச்சுன்னா ஒய்யோட வேல்யூ என்னவா இருக்குன்னு சொல்லணும். அப்போ 0 plus 3 3 x is equal to 1 இருந்துச்சுன்னா y is equal to 1 plus 3 4. x is equal to 2 இருந்துச்சுன்னா y is equal to 2 plus 3 5. x is equal to 3 இருந்துச்சுன்னா y is equal to 3 plus 3 6. x is equal to 4 இருந்துச்சுன்னா y is equal to 4 plus 3 7. x is equal to 5 இருந்துச்சுன்னா y is equal to 5 plus 3 8. ஓகேவா? இது நம்ம ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. y is equal to x plus 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக 0 1 2 3 4 5 நம்மளுக்கு கொடுத்துருக்க வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணும்.
இப்போ இதுலேருந்து நம்ம டொமைனும் ரேஞ்சும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு இப்போ என்ன கண்டுபிடிச்சிக்கலாம், ஆர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஆரோட ரிலேஷன் என்னன்னு சொல்லிக்கலாம். பாருனா எதெல்லாம் இருக்குது, 0,3 எழுதுவோமா, 0,3. அடுத்தது 1,4. அடுத்தது 2,5. அடுத்தது 3,6. அடுத்தது 4,7. 5,8. புரிஞ்சிச்சா? இப்போ நம்ம ஆர் எழுதிட்டோம். இதுலேருந்து என்ன பண்ணலாம், டொமைனும் ரேஞ்ச் எழுதலாமா. இப்போ டொமைன் இஸ் ஈக்குவல் டு என்னது, ஃபர்ஸ்ட் உள்ள நம்பர்ஸ் எல்லாம் டொமைனா. அப்போ அதை எழுதணும்னா 0, 1, 2, 3, 4, 5. இப்போ புரிஞ்சிச்சா? இப்போ இதில் நம்ம ரேஞ்ச் எழுதணும். ரேஞ்ச் என்னது, எதெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கோ அதெல்லாம் ரேஞ்சா. அப்போ 3, 4 எல்லாமே தான் எழுதணும். 3, 4 ஏன்னா எல்லாத்துக்குமே இருக்குது. 5, 6, 7, 8. இப்போ நம்மளுக்கு டொமைனும் ரேஞ்சும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து அந்த ஈக்குவேஷன்லேருந்து ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சி நம்ம டொமைனும் ரேஞ்சும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம 4th சம்லேருந்து பார்க்கலாம். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.